கடலை குடிக்கும் பூனை என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி பாஸ்கர் சக்தி பேச இருக்கிறார். 1996 முதல் 2009 வரை 14 ஆண்டுகள் காசி சிவகுமார் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு இப்புத்தகம். இந்த கதையை தொகுப்பதற்கு வெங்கட்ரமணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் தேடும் பொழுது சில கிடைக்காத கதைகளை அவர் தொகுத்து வச்சிருக்காரு. ஸோ வெங்கட்ரமணனுக்கும் இந்த தொகுப்புக்காக வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் நன்றி. பாஸ்கர் சக்தி இப்பொழுது நம்முடன் உரையாடுறார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உப்பு கடலை குடிக்கும் பூனையை பற்றி நான் பேச போவதில்லை. ஏன்னா நான் இதை தான் படித்தேன். இதை படிக்கிறதையும் ஒரு ஆள் கெடுத்தான். அதை வேறு யாரும் இல்லை, அது காசி சிவகுமாரே தான். கவிதா பாரதி சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து நான் துவங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை தெளிவாகவே நான் சொல்கிறேன். சிவகுமார் ஒரு கவிஞன் தான். அவனை சிவகுமார் கவிஞன் தான். ஏதோ விபத்தை அவர் சிறுகதையும் நாவலும் எழுதிட்டு இருக்காரே தவிர மிக பேசிக்காகவே அவர் ஒரு கவிஞராக தான் நான் எப்போயுமே பார்க்குறேன். சானியா மிர்சாவுக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் எல்லாரீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி என் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள். அவன் ஒரு கவிஞன் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? வாணி ஜெயராம காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். கவி மனம் தான் சிவகுமாருடைய அடிப்படை. கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கவிஞனாக தான் நான் சிவகுமாரை பார்க்குறேன். அவர் கவிதை எழுதாத கவிஞன். அதனால வர்றது தான் அந்த கவிதா பாரதி சொன்ன அந்த மிகை, இது அந்த அலங்காரமான வார்த்தை, தமிழில் நிறைய புது புது வார்த்தைகளை உள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால தான் வருது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு பொறுப்படுற தன்மை, அது சிவகுமார். நீங்கள் அதுக்கு நீங்கள் இலக்கியத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கு எழுத்தாளனுடைய அது சிவகுமாரோடைய மெட்டல் அதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே பேசின மற்றவர்களை விட சிவகுமாரை அவங்க பேசின மாதிரி நான் பேச முடியாது. ஏன்னா சிவகுமாருக்கும் எனக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ரெட்டையர்கள் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி ஒரே நாளில் எழுத வந்தவங்க. இத்தனை பேரோட வளர்ச்சியும் நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு யாராவது எங்கேயாவது ரெஃபர் பண்ணால் என்னையை ரெஃபர் பண்ணால் சிவகுமாரை சொல்லுவாங்க, சிவகுமார் ரெஃபர் பண்ணால் என்னையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தனால நான் முழுக்க வெறுமனை படைப்புகளை பற்றி மட்டும் என்னால் பேசிட முடியாது. சிவகுமாரை பற்றியும் நான் பேச வேண்டியிருக்கு. 95வது வருஷம் அது. இந்தியா டுடே இலக்கிய மலர் ஒரு அறிமுக எழுத்தாளர் சிறுகதை போட்டின்னு ஒன்று வச்சாங்க. அதில் முதல் பரிசு சிவகுமார் கிடைச்சது. 2வது பரிசு எனக்கு. பிரசுரத்துக்கு தகுதியானதுன்னு ஒரு கதை போட்டாங்க. அது சி செல்வம்னு எங்களுடைய நண்பர், அவர் கொங்கணபுரத்தில் இருக்கார். இந்த 3 பேருக்கும் கிடச்சிது. சிவகுமாருடைய காற்றாடைங்கிற கதை 2 பக்கம்தான். என்னுடைய என்னுடைய சாசனங்கிற கதை ஒரு 6 பக்கம் வரும் இந்தியா டுடேல. அவ்வளவு பெரிய கதைக்கு 2வது பரிசும் 2 பக்கத்துக்கு முதல் பரிசும் கொடுத்துட்டாங்க. காற்றாடை படிச்சிங்கன்னா அதில் முழுக்க பொயட்டிக்கான ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் பூர திருவிழா நடக்கும் திருச்சூரில். அந்த பூர திருவிழாவை ஒருத்தன் பார்க்குறான். யானைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்ருக்காங்க. நெத்தியில் உடம்புல கொடை வச்சு சர்வ அலங்காரங்களோட யானைகள்லாம் அலைகிற அந்த திருவிழாவை ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறார். அந்த ஆடையற்ற மனிதனை பார்க்கக்கூடிய இவருடைய மன உணர்வுகளும் அந்த திருவிழாவை பார்த்து ஏற்படக்கூடிய பிரமிப்பும் தான் அந்த கதை. அந்த கதைக்கு ஏன் முதல் பரிசு ரமேஷ் வைத்தியா இருக்காப்புல, அவர் படிச்சுட்டு இந்த ஆள் எப்படியே ஏமாற்றிட்டான்ப்பா இந்த ஆளெல்லாம் அப்படின்னு சொன்னான். பார்த்த உடனே அது அந்த மொழிக்கு கிடச்ச பரிசுன்னு தான் நினச்சேன். ஏன்னா அது அவ்வளவு கவித்துவமான ஒரு லாங்குவேஜில் ரொம்ப அழகாக, ரொம்ப அனுபவப்பட்ட ஒரு எழுத்தாளர் எழுதுகிற எழுத்து மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சிவகுமாரை பற்றி பெருசாக அழட்டிக்கல. ஏன்னா நமக்கு ப்ரைஸ் கிடைச்சது நம்ம நண்பர்களோட நம்ம கூடி கலாவிக்கிட்டு இருந்த பீரியட் அது. எனக்கு ஒரு நாள் ஒரு போஸ்ட் கார்டு வருது. அந்த போஸ்ட் கார்டில் உங்களை எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் காசி சிவகுமார், நான் மதுரையில் புதூரில் ஏதோ ஃபைனான்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், துணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்கள் எழுத்தை படித்தேன், உங்களை சந்திக்க விருப்பம். அடியில் ஒரு வரி ரொம்ப விசேஷமான வரி, என் கதையை விட உங்கள் கதை தான் சிறப்பாக இருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள் அப்படின்னு ஒரு வரியில் முடிச்சுருந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர், இந்த இலக்கிய உலகத்தை பார்க்குறேன். எந்த எழுத்தாளனாவது இப்படி ஒரு வரி எழுதுவானா யோசிச்சு பாருங்கள். அதுதான் சிவகுமார். எதையும் பெருசாக மறைக்க தெரியாது. நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம், சிவகுமாரை பாராட்டி சில வரிகளை சொல்லும்போது மகிழ்ந்து சிரிக்கிறாப்புல. நிறைய பேர் ஒரு மாதிரி கமலஹாசன் மாதிரி இருப்பாங்க இல்லையா? நம்மளை பாராட்டினா கூட அதை பாராட்ட ஏற்றுக்கிற மாதிரியும் ஏற்றுக்காத மாதிரியும் ஒரு பாவனையை எப்படியோ அது ஒரு டிப்ளமேட்டிக்காக இருப்பாங்களா. அந்த டிப்ளமேட்டிக் தன்மை சிவகுமார்ட்ட கிடையாது. அதுதான் அவனுடைய எழுத்தை உயிர்ப்போடு வச்சுருக்கிறதுக்கான
ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். நிறைய சொல்லலாம். நான் வந்து நிறைய தொடர்ந்து அவனுடைய எல்லா கதைகளும் படிச்சிருக்கேன். ஆனால் சிவகுமாரோட ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்ல வராது. என்ன காரணம்னா, அந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது அந்த இடத்துல கவிதா பாரதி சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்க வேண்டியிருக்கு. கதையை அது உங்களுக்குள்ளே நிற்காது. ஆனால் அதை படிக்கிற அந்த தருணம் வந்து அது உங்களை வந்து என்னமோ பண்ணிடும். அவருடைய அந்த உப்பு கடலை குடிக்கும் பூனை வந்து விகடனில் வந்துச்சு. அதை படித்து நான் அன்றைக்கி ரொம்ப நைட்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆயிருந்தேன். ஆனால் அந்த கதையை என்னால் சொல்ல முடியாது. ஒரு கவிதையை சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா நீங்கள்? அதுதான் பிரச்சனை. கவிதையோட வரிகளை நீங்கள் சொல்லலாம். அந்த கவிதை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள் இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு எழுத்து சிவகுமாரோட எழுத்து. இன்னும் சொல்ல போனால் இந்த அந்த சிவகுமார் எனக்கு கடிதம் எழுதின பிறகு நானும் சிவகுமார், சிவா செல்வம் 3 பேரும் திருப்பரங்குன்றத்தில் தாமியாசோட ஏதோ ஒரு கலைஞரில் மீட் பண்ணுறோம். 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறது தருணம் அது. அந்த இரவு முழுதும் நாங்கள் 3 பேரும் தூங்கலை. எப்படி தமிழ் இலக்கிய உலகத்தை நம்ம 3 பேரும் சேர்ந்து சரி பண்ணுறது அப்படின்லாம் பேச ஆரம்பித்தோம். என்ன விடிய விடிய பேசினோம். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. செல்வங்கிறால அடுத்த கதை எழுதவே இல்லை. 3வது கதையை அவன் 2வது கதையவே அவன் இன்னும் எழுதலை. அவன் நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான், இன்னும் அதை எழுதி முடிக்கல. ஆனால் சிவகுமார் தான் எங்கள் எல்லாம் நிறைய எழுதினான். நிறையனா வெரைட்டியாக. ஆனால் சிவகுமாருடைய ஒரு கட்டுரையை படிச்சு நீங்கள் அதை கட்டுரைன்னு வரையறுக்க முடியாது. அது ஒரு விதமான கதையாவோ கவிதைத்தன்மை கொண்ட ஒரு கதையாக இருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான் மறுபடி வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை புதுசாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதில் அது சிவகுமார் வந்து நம்ம அடிச்சிக்கவே முடியாது. நான் யாரோ சொன்னாங்க, இதில் இருக்கிறது சிவகுமாரா, அதில் இருக்க சந்தேகமே வேணாம். அந்த கதையில் ஒரு வயசானவர் கஷ்டப்படுறாரு, ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் சிவகுமார். அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தான்ல, அவன் சிவகுமார் தான். அதே மாதிரி காதலிக்கிறானா நீ சந்தேகமே பட வேணாம், அது வந்து சிவகுமார். சிவகுமாருடைய ரொமான்டிக் ஆட்டிடியூட் இருக்குல்ல, அது அந்த கதைகள் நிறைய வெளிப்படுது. அதை யாரும் பேசலை. காதலிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, பெண்கள் மீது மாறாத காதல், அதில் நிறைய காமமெல்லாம் இருக்குது. ஆனால் அதை மீறி ஒரு வெகுளித்தனமான ஒரு காதலை வந்து நான் சிவகுமாருடைய பெண்கள் பற்றி அவன் எழுதுகிற எல்லா கதைகளையும் அந்த வெகுளித்தனமான காமம் கலந்து அந்த காதலை வந்து என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு வினோதமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். சில கலாச்சார காவலர்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும். கரி அப்படின்னு ஒரு கதை. அது வந்து தீம் திரையிடலில் பிரசுரித்தோம். அதை விநாயகனா, ஆமாம், விநாயகன்னு வந்து ஒரு பத்திரிகை, குறுகிய காலமே வந்த ஒரு பத்திரிகையில் சகாவரம் பெற்ற அந்த கதை வந்து பிரசுரமாச்சு. ஊரில் வந்து ஒரு அம்மா இருக்கு, 40 வயது பேரிளம் பெண் ஒருத்தர் இருக்கா. இல்லை, அந்த கதையை கேட்டவுடனே உங்களுக்கு தெரியும். ஒரு 40 வயது பேரிளம் பெண் ஒருத்தர் இருக்கா. அவள் வந்து கணவன் ஊரில் இல்லாத நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர வயது ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரீர ஒத்தாசை செய்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. எவ்வளோ நாகரிகமா, எவ்வளோ அழகாக தமிழில் வந்து இவ்வளோ வர அற்புதமாக ஒன்று சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி சரீர ஒத்தாசை செய்யக்கூடிய பெண். கதாநாயகனுக்கு வந்து ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிற தகவல் தெரியுது. 10 மணி பஸ்ஸுக்கு அவன் கிளம்புறான். 10 மணி பஸ்ஸுக்கு அவனுக்கு கிளம்பணுன்னா இவனுடைய ஒவ்வொரு மயிர்காலுகளுக்கு அடியிலையும் ஒரு நீர் குமிழி கிளம்புது. இதுதான் சிவகுமாருக்கு அந்த பொயட்டிக்கானது. நீர்க்குமிழி கிளம்பி ஒரு மாதிரி அட்ரினலின் சுரக்குன்னு சுஜாதா எடுத்து வரல, அது மாதிரி அதவே ஒரு கவித்துவமாக சுரக்க வைக்கிறார். எப்படா போவேன்ட்டு அப்படியே போய் நின்றுட்டு இப்போ நோட்டமெல்லாம் பார்க்குறப்பல 10 மணி பஸ்ஸில் அவன் கிளம்பிட்டான். அவன் கிளம்புனே உற்சாகமாகி போய் கோழியை பிடிக்கிறான். ஏன்டா அவன் கோழியை பிடிக்கிறான்னு உடனே உங்களுக்கு தோணும். கோழிக்கு எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போகிறதான் பிளான். கோழி பிடிக்கிறதையும் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறேன்னா, கோழி சிக்கன் என்ன, கோழியை விரட்டுறான். அவன் கோழி தான் அது, பட் சிக்க மாட்டேங்குது. அப்போ சொல்கிறாப்புல, கைக்கு சிக்கிற வரைக்கும் நம்ம கோழி கூட நம்ம கோழி கிடையாது, அது வேற வீட்டுக்கு கோழி தான். விரட்டி பிடிச்சிட்டாப்புல கோழியை எடுத்துகிட்டு சைக்கிளில் வச்சுட்டு அந்த மேற்படி வீட்டுக்கு போகிறான். போனால் அது வந்து எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. வா, அப்புறம் என்ன விசேஷம், இன்றைக்கி கறி கொண்டு வந்திருக்க, அந்த சரசமான உரையாடல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக வருதுங்க. இவன் சும்மா தான் சாப்பிடலாம்ல, வா அப்படின்ட்டு அந்த அம்மா அதை பொடியேன்னு கோழி அறுத்துனாங்க. 2 பேரும் சேர்ந்து குழம்புக்கு ரெடி பண்ணும்போது வாசலில் ஊரில் நூற்றுக்கணக்கான சைக்கிள்கள் இருக்கின்றன. வாசலில் ஒரு சைக்கிள் வந்து நின்றது. அதில் ஒருத்தர் இறங்கி வரான். அவன் வந்து கந்தசாமின்னு ஒரு கேரக்டர். அவன் யாரான்னா, அவனுக்கு அந்த அம்மா வந்து அத்தை முறை, ஆனால் அவனுக்கும் அந்த அம்மா சரீர ஒத்தாசை பண்ணுது. அவன் வந்துட்டான். இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு வினோதமாக இருக்குது. அவன் வந்து உள்ளே உட்காந்தவன் இவனை பார்த்தோன்னே, என்ன இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறான். அவன் என்ன, இவன் உடனே வா நீ கட்டில் இவன் உட்காந்துருக்கேன். அவன் வந்து உட்காந்து படுத்துட்டான். அவன் வந்து
அப்புறம் பார்க்குறேன் மோந்து பார்த்துட்டு என்ன கோழி குழம்பு எது விசேஷமா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறா, இவன் தான் கொண்டாந்தான் அப்படின்னு இவன் காமிக்கிறான். இவன் கோழி வந்ததை அவனுக்கு சொல்லிட்டான். எல்லாமே உள்ள ஒரு நாடகம் நடக்குது. அப்படியா, இளங்கோழினா அவனுடைய ருசி தான் அப்படின்னு அவன் வந்து படுத்துட்டான். இவங்க மைண்டுக்குள்ளே இவன் கிளம்புவானா இல்லை அவன் கிளம்புவானான்னு ஒரே இது நடந்துகிட்டே இருக்கு. அந்த சைக்காலஜிக்கலான ஒரு போராட்டம். பட் அவன் கிளம்புற மாதிரி இல்லை. அவன் வந்து அவனுக்கு வந்து அங்கே பாத்தியம் ஜாஸ்தி, அவனுக்கு அத்தை முறை இல்லை அது. ஸோ அவன் நீட்டி படுத்துட்டானோன்னு இவன் ஒரு இடத்துல பொறுத்து பார்த்து இவனுக்கு அடிவயர்லாம் பொசுக்குது. என்னடா இப்படி பண்ணுறானே, இருந்திருந்து ஒரு வாய்ப்பு போச்சேன்ட்டு எந்திரிச்சு வெளியில் கிளம்புறான். அவன் வாசலுக்கு வரான். வந்து அவன் உள்ளே படுத்தே இருக்கான். வந்து என்ன கிளம்பிட்ட என்ன, அப்புறம் கிளம்ப வேண்டியது. உடனே சொல்ற, சரி கறியாவது தின்னுட்டு போ அப்படின்னா, அது மட்டும் எதுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இவன் கிளம்பி போகிறான். கதை அதோட முடிஞ்சால் கூட அதனோட டைமென்ஷன் கொஞ்சம் கம்மி. இவன் உள்ளே போகும்போது அவன் முகத்தில் ஒரே மலர்ச்சி, சந்தோஷம், ஆசை எல்லாம் இருக்குது. அவள் வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரம் கொண்ட ஒரு பெண் பாத்திரமா எனக்கு தெரியுறா. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர், அம்மா வந்தாள் பற்றி இல்லை அம்மா வந்தாள் பற்றி முகமல் பற்றிலாம் பேசணும்ல, இந்த மாதிரி ஒரு பாலியல் சுதந்திரத்தை மனதில் கொண்ட ஒரு பெண்ணை வந்து போகிற போக்கில் சித்தரிச்சிருக்காப்புல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து இவனும் ஓகே தான். இப்போ இவன் கறி கொண்டு வந்தவன் இவன் போய் அவன்கிட்டே அவன் வந்து அதே விதமான ஒரு மகிழ்ச்சியோடு போகிறான். இது என்ன மனநிலை இது? நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரான்ஸில் எடுத்து ஒரு சினிமாவை எடுத்தால் அது வந்து உடனே ஒரு மிகப்பெரிய, நீங்கள் நம்ம அந்த நிஃபோமேரியாக்கெல்லாம் படம் ஓடுதில்ல, பல அவார்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கவர் மாதிரி. அந்த மாதிரியான நுட்பமான சில உறவு விஷயங்களை வந்து சொல்கிறப்பல எந்த இடத்துலையும் வந்து விரசமே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கதை முழுக்க ஒரு பாலியல் கதை, சிரிச்சுக்கிட்டே படிக்க முடியும். ஆக சொல்கிற விஷயத்தில் அப்படி ஒரு அழகு, ஒரு எளிமை, ரொம்ப அழகான ஒரு சிறந்த கதை. இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம். எனக்கு ரொம்ப மனசில் தங்கி போன கதை அது, அதனால நான் வந்து இதை மனப்படமாக சொல்கிறேன். அப்புறம் சிவகுமாருடைய சில இயல்புகள் வந்து சொல்லணும். அதாவது ஒரு ஊருக்கு போகிறாப்புல, என்ன அது நீலவானம் இல்லாத ஒரு இருக்குது. அந்த ஊர் வந்து சேலத்துலேருந்து ஆத்தூர் போகிறோம், பாப்பிரெட்டிப்பட்டின்னு ஒரு ஊர். பாப்பிரெட்டிப்பட்டிக்கு போகிறாப்புல வழி சொல்கிறதில் உள்ள சிக்கல்களை பற்றி எழுதுகிறார். மதியம் வந்து நான் வீட்டில் குளிக்க போகும்போது சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபோன் அடிக்குது. அடித்து கட்டாயிடுச்சு. சரின்ட்டு ஏதோ ஒரு ஃபோன் அடுத்து உடனே மறுபடியும் அடித்த உடனே சிவகுமார் நான் முடிவு பண்ணேன். என்ன காரணம்னா சிவகுமார் எங்கே வழி தெரியாமல் தத்தளிக்கிறாப்புல, அதனால தான் விடாமல் ஃபோன் அடிக்கிறாரு. வழி சொல்கிறது போய் வர ஒரு பெரிய கலை, அதை பற்றி ஒரு கட்டுரைகள் இருக்குது. இந்த சேலம் டு பாப்பிரெட்டிப்பட்டி போகிற பிளானில் சிவகுமாரோட தம்பியும் போகிறாங்க. போய் ஒரு நண்பர்கிட்ட வழி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சேலத்துலேருந்து போனீங்கன்னா ஒரு கூட்டு ரோடு வரும், அங்கே இறங்கிக்கங்க, அங்கேருந்து பாப்பிரெட்டிப்பட்டிக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்றாப்புல. சரின்ட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி சேலத்துக்கு போயிட்டு கூட்டு ரோட்டில் இறங்குறாங்க. இறங்கிக்கும்போது ஒரு தம்பி சொல்கிறாப்புல, பஸ்லேயே சொல்கிறார் தம்பி பேர் பாஸ்கர். அவன் என்ன சொல்கிறான், ஏன்னே இந்த பஸ்ஸே பாப்பிரெட்டிப்பட்டி போகுதான்னு கேளுனேன். இந்த கண்டக்டர்கிட்ட இதெல்லாம் போகாதரா அப்படின்னு இவர் சொல்லிட்டார். 2 பேரும் கீழே இறங்கிட்டாங்க. அது வந்து நைட்டு. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்றது பகலுக்கு தான், நைட்டு கிடையாது. இவங்க நின்றுட்ட உடனே அந்த பஸ்ஸு அப்படியே இவங்களை இறக்கி விட்டு மெதுவாக ட்ருங்குது. பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறேன், பாப்பிரெட்டிப்பட்டி ஒரு பஸ்ஸு எப்போ இந்த போதில் இந்த பஸ் தான் கடைசி பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் இதயம் போகுதுன்னு பாட்டு பாடிட்டு அந்த போகிற பஸ்ஸில் அந்த பஸ்ஸு போயிடுச்சு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. அவர் சொல்கிறார், இந்த பாப்பிரெட்டிப்பட்டிக்கு வழி சொன்னார்ல, அவரை பற்றி ஒன்று எழுதியிருக்கார். அவர் இவர அதே மாதிரியான ஒரு ஆள் தான். அந்த ஊர் பேரை மட்டும் பார்த்துக்கிறேன். அவர் வந்து வழி சொன்னவர் வந்து ஒரு முறை அவர் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்கல. அந்த ஊர் கால்நாம்பட்டின்னு அந்த ஊர். இவர் போய் வழி கேட்குறாரு, ஃப்ரெண்டு கல்யாணம், முகூர்த்தத்துக்குள்ளே போகணும், எங்கள் கால்நாம்பட்டிக்கு இப்படி போகிறது, எந்த கால்நாம்பட்டி, குருட்டு கால்நாம்பட்டியா, செவிட்டு கால்நாம்பட்டியா, நொண்டி கால்நாம்பட்டியான்னு கேட்குறாங்க. இத்தனை ஊனமுற்ற கால்நாம்பட்டிகள் சுற்றி அவர் எழுதியிருக்கார். இத்தனை ஊனமுற்ற கால்நாம்பட்டிகள் ஒரிஜினல் கால்நாம்பட்டி சுற்றி இருக்குன்னு எனக்கு தெரியாது. உடனே ஏதாவது ஒரு கால்நாம்பட்டி சொல்லுங்கள், நான் அங்கே போயிட்டு மொத்த அவங்க போகிறாங்க. போனால் ஒவ்வொரு கால்நாம்பட்டியாக போய் அந்த ஊருக்கு போகும்போது மாப்பிள்ளை வந்து பொண்ணோட எத்தாப்பில் மாலையை போட்டு நடந்து வரேன். வந்தோடனே என்ன மாப்பிள்ளை என்ன லேட்டாக வரேன், வந்துட்டேன், சரி சாப்பிட்டு போயிடுறேன், வந்தேன். அதெல்லாம் பந்தியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நான் வந்து மாமனார் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்
அப்படியா என் மாமனார் ஊர் எது, ஏதோ ஒரு ஊர் சொல்ல, உடனே அந்த ஊர் பேர் சொல்லி எந்த ஊர் அப்படின்றாங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதில் இருக்குது. இந்த வழி சொல்கிறத பற்றியே ஒரு முழுக்க பிகே இருக்கார்ல, பிகே வந்து சிவகுமார் பார்க்க போகிறாப்புல. அப்போ வந்து மொபைல்லாம் கிடையாதுல்ல, எங்கேயாவது வெளியில் போனால் நம்ம தனியாக ஒரு நண்பரை சீட் எழுதி வச்சுட்டு போவோம். அந்த சீட்டு நான் ஒரு டீ கடைக்கு போனாலும் சீட் எழுதி வச்சுட்டு போவார். சிவகுமார் மதுரையில் இருக்காப்புல, வாரத்துக்கு ஒரு நாள் போய் பார்க்குறது. அது ஒரு காம்பவுண்ட் வீடு, எதிர்த்து சாரியில் வீடு இருக்குது. போனால் வீடு மூடி இருக்குது, தகவல் பலகையும் இல்லை. இவர் ரொம்ப நொந்து போய் மறுபடியும் பார்த்துட்டு வரலன்னொன்னே, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய் வருத்தத்தை மட்டுமே தரும் அப்படின்னு எழுதி அதில் வச்சுட்டு வந்துட்டார். அடுத்த தற்செயலே எங்கேயோ பார்க்குறப்பல பார்த்தோன்னே, என்னடா இந்த மாதிரி வந்தேன், இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். நான் வந்தேன், ஏன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்தா வீட்டை காய பண்ணி எதிர்த்து வீட்டில் தான் இருந்தேன். இந்த மர்ஃபீஸ்லான்னு சொல்லுவோம்ல, அது வந்து சிவகுமாரோடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், அது எல்லாமே கதையாக்கிறோம்ல. இல்லாட்டி இது வந்து கதையாக இல்லை. நீங்கள் புனைவுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் சிவகுமார் பேர் போட்டுருவோம், புனைவில் அது இருக்காது. நான் சிவகுமார் பலமுறை கேட்டிருக்கேன். கற்பனையே முழுக்க ஒரிஜினல் நடந்த விஷயம் நமக்கு முழு கற்பனையாக ஒரு கதை இல்லை சிவா, நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா கதையுமே பெரும்பாலும் இவருக்கு நடந்ததாக தான் இருக்குது. நடந்த விஷயங்களை மெல்ல அப்படி இப்படி ஏதாவது சேர்த்து ஒரு மேக்கப் பண்ணி ஒன்று பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு பெண் 2 பெண்ணை பார்க்குறாரு. 2 பெண்களுமே ரொம்ப அதிரிவு சொல்லுங்க. சிவகுமார் வந்து யாரையும் அசிங்கன்னு சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா பெண்களையும் வந்து பேரழிகளை தான் பார்க்குறாரு. அது கவிஞனுடைய கண்களுக்கு வந்து சுமாரான பெண்களே உலகத்தில் கிடையாது. ஏன்னா இவர் பார்த்து 2 பேருமே பேரழிகள். இவர் வந்து பின்னாடியே போகிறாப்புல போயிட்டாருன்னா அவங்க அங்கே திடீர்னு பார்த்தா உட்காந்த இடத்துல எந்திரிக்கிறாங்க. ஒரு கர்ச்சீஃப் கீழே வந்துருக்கு. ஒரு காதலனுக்கு இதை விட சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஒரு பெண் வந்து கர்ச்சீஃபை விட நேராக போய் அந்த கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் தேடுறாப்புல, ஏதாவது ஒன்று எழுதணுமேனு நோட்டீஸு ஒன்று எடுத்து, காணாமல் போன கர்ச்சீஃபை 4 மணி நேரம் கழித்து கண்டுபிடித்தீர்கள், காணாமல் போன என் இதயம் எழுதி அந்த கர்ச்சீஃபில் வச்சுட்டாப்புல. வச்சுட்டு நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு மென்னகை புன்னகையெல்லாம் வருது. அவங்க ஏதோ ஒரு நோட்டீஸ் எடுக்கிறாங்க, அதுங்க ஏதோ பின்னாடி எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. பரவசத்தோடையும் பரபரப்போடையும் போய் அதை எடுத்துட்டாப்புல. எடுத்து பார்த்தா அது என்ன எழுதியிருக்குன்னா, கர்ச்சீஃப் காணாமல் போன அதே இடத்தில் இதயம் பத்திரமாக இருக்கிறது, போய் பார்க்கவும். ஒரே ரொமான்ஸ் கூடிருச்சு. நேராக போகிறாப்புல போனால் ஒரு ஆள் கூட அந்த பொண்ணு 2 பேசியிருக்காங்க. இவர் பின்னாடியே போனால் வெளில வந்தது இவர் என்னடா அது வேண்டாம், இங்கே வந்தான் கதையாக வந்த மாதிரி போட்டு என்ன இது யாருன்னு கொஞ்சம் பேசிட்டு இருந்து, இவர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்ட்டு அது. அவர் அப்படியான்ட்டு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு போது. அவர் சிரிச்சுட்டு வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு டீ வாங்கி கொடுக்கல. இவருக்கு ரொம்ப தர்மசங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லி போடுச்சு மேட்டர்லாம். அவர் வந்து எந்த விதமான வன்முறையெல்லாம் இல்லாமல் அப்படியா வாங்க டீ சாப்பிடுங்கட்டு கிரேப் ஜூஸ் வாங்கி கொடுக்கல. இவர் கிரேப் ஜூஸ் என்றார். அது உடனே அந்த இடத்துல வந்து சிவகுமார் அந்த கவிதை வருது, மடல் விழும் முந்தைய வாழை கூம்பூவின் நிறத்தில். அவர் முதல்ல ஒருத்தர் பேசினார் நம்ம நண்பர், இவர் இலக்கியம் மாதிரி பற்றி எரியும் திராட்சையின் ரசம், பானத்தை குடித்து முடித்தவன் கனத்த அமைதி கவ்வி என்னை அழுத்தியது. அடுத்த 30 நொடிகள் இருக்கும் முடிவின்மையின் மொத்த அழுத்தங்களும் ஒவ்வொரு வினாடி மீதும் இறங்கியது. நான் விடை கொள்ள எத்தனித்து வர்றேங்க தலையடை சேர்த்து விடை கொடுத்தார். இச்சம்பவம் நடைபெற்றது கூடல் மாநகராம் மதுரையில் என்றால் நண்பர்கள் சிலர் நம்ப மறுக்கிறார்கள். ஏன்னா அங்கே அடிக்காம விட மாட்டாங்கல்ல. மதுரையில் தமுக மைதானத்தில் தான் இவ்வளவும் நடந்தேறியது. அவர்களை நட்பாய் ஆட்கிக் கொள்ளாதது பற்றி பிறகு வருத்தம் தோன்றவே இல்லை. பெருமிதம் கொள்ளும் விதமாய் பிரிவு வரும் எனில் பெருமிதம் கொள்ளும் விதமாய் பிரிவு வரும் எனில் பிரியுதல் ஒன்று தான். எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்க முடியும். நம்ம வந்து அந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சிவகுமார் படிக்கும்போது இவர் யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னா, நான் வந்து சினிமாவில் சார்லி சாப்ளினோட ஒப்பிடுறேன் சிவகுமாரை. எல்லா பெயினையும் வந்து ஒரு விதமான நகைச்சுவை கலந்தே சொல்கிறது. நான் என்னுடைய எழுத்துக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியாக தான் நான் யோசிக்கிறேன். சிவகுமார் வந்து இன்னும் ஒரு கூடுதலான அதான சொல்கிறது, ஒரு விட்டேத்தியான ஒரு மனோபாவம் சொல்கிறோம்ல, அந்த விட்டேத்தியான ஒரு மனோபாவத்தோடைய அவர் லைஃபவே பார்த்துருக்காரு ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, இப்போ ஏதாவது மாற்றம் இருக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு சமீபத்தில் அவருக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்தை சொல்லும்போது கூட அவர் வந்து காமெடியாக தான் சொல்கிறார்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு இது சொன்னார். அதாவது கொண்டை கவுண்டன் பாளையம் முத்துக்குமார்னு ஒருத்தர், அவர் அடிக்கடி ரேடியோவில் வந்து நேயர் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். சிவகுமாருக்கு இப்படி ஆட்கள் மேலே ஏதோ ஒரு பிரேமை இருக்குது. என்ன, அவர் ஒரு நாள் இவருக்கு வந்து லெட்டர் போட்டார். இவர் சரிகம பதினின்னு ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடரில் வந்து சினிமா பாடல்கள் நிறைய ரெஃபர் பண்ணி எழுதியிருப்பாப்பில். இதை படித்த உடனே அவருக்கு வந்து இவன் நம்மளை மாதிரி ஒரு ஆளுன்னு தோணி லெட்டர் போட்டார். லெட்டர் போட்டு இவர் வந்து பார்க்குறாரு. இவருக்கு முத்துக்குமார்னா அவர் ஏதோ ஒரு முடிவெற்றவராக இருக்கும், இல்லாட்டி ஏதோ டெய்லராக இருக்கும், இல்லாட்டி ஏன்னா அவங்க தான் ரேடியோ கேட்பாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு இது. ஆனால் அவர் வக்கீல். என்ன, ஒரு வானொலி நேயர் வழக்குரைக்கும் லாயர் என்ன இவர் ஆச்சரியப்பட்டாரா? என்ன, கடிதத்தை படிக்கலாம்ல, கடிதம் பதில் எழுதுவதற்கான எத்தனத்தை தோற்றுவிக்கவில்லை. படித்த உடனே பதில் எழுதும் தோணவே இல்லை. என்ன காரணம்னா, தமிழ் தழைக்கவும் உலகம் உய்யவும் உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை அப்படின்னு என்பன போன்ற கடிதங்கள் வந்தால் எந்த எழுத்தாளரும் பதிலளிக்காமல் இருந்து விடுவதே நல்லதே ஆகும். அவர் அந்த மாதிரி டோனில் ஒரு லெட்டர் எழுதிட்டார்ல. இவர் இதுக்கு லெட்டர் எழுதக்கூடாது, பதில் எழுதக்கூடாது, இப்படி ஒரு அறிவுரை பண்ணுறாரு, அதுவும் கடும் தமிழில் அறிவுரை பண்ணுறாருன்னு இவர் அதை வேணான்னு பார்த்தா மேலே ஸ்டாம்ப் போட்டிருக்காரு. அந்த ஸ்டாம்பை பார்த்தா 21 ரூபாய்க்கு ஒரு 8-9 ஸ்டாம்ப் போட்டிருக்காரு. எல்லாம் வந்து பழைய காலத்து ஸ்டாம்பு. கடிதத்தில் தப்பிய நான் அவரது ஸ்டாம்புகளுக்கு பலியாகிவிட்டேன். எல்லாமே வந்து வித்தியாசமான ஸ்டாம்புன்னு பதில் எழுதுறாரு. உங்கள் ஸ்டாம்புகளுக்காக தான் நான் பதில் எழுதுகிறேன். ஆமாம், அவர் இதை நேரிலே சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அவர் வந்து ஆமாங்க நான் இதெல்லாம் ஸ்டாம்பு நாணயமெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சரி, 2 பேரும் சேர்ந்து இங்கே போகிறாங்க. ரேடியோ ஸ்டேஷன் போகும்போது கூட கூட்டிகிட்டு போகிறார். கூப்பிட்டு போனால் முன்னாடியே போயிட்டார். அவர் ரொம்ப ஆர்வக்கோளாறான ஆள் இருக்கு. இவர் கேட்குறாரு, 1/2 மணி நேரம் முன்னாடி வருகிற விஐபியாக நம்ம இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே நாம் லேட்டாக வந்து அவங்கள பதட்டப்பட வச்சிடக்கூடாது இல்லையா அப்படின்னு இவர் அதுக்கடுத்து, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு காசு தருவாங்களா என்று கேட்டேன். அப்பாவித்தனமாகவும் காரியார்த்தமாகவும் ஒரே நேரத்தில் கேட்கப்படும் தருணங்கள் எப்பயாவது அமையதான் செய்கின்றன. அவர் உடனே, முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ விஐபிகள் பெருகி போயிட்டதுனால தரதில்லை. விஐபிகள் சரங்கட்டி நின்றால் ஆல் இண்டியா ரேடியோ என்னதான் செய்யும் பாவம் அப்படின்ட்டு அதை பற்றி சொல்லிட்டே வர்றார். அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த முத்துக்குமார்ட்ட, உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்டவுடனே அவர், கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய காலத்தை வென்ற பாடல் காலங்களிலே அவள் வசந்தம், இனிய வானிலை, இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனிய வானிலை இதோ உங்களுக்காக அந்த பாடலை காற்றலைகளே தவளை விடுகிறேன். இப்படி ஒரு ஆள் கூட உட்காந்துருந்த ஒரு ரைட்டருக்கு வந்து அதோட ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அவர் அப்படி ஷாக் ஆகிட்டார். ஒளியோட பாரு, என்னடா அது இவர் நம்ம வேலையும் சேர்த்து பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஏங்க எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணி நீங்கள் நீங்கள் பாட்டு மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பாட்டு முடியுது. இது அதுக்கடுத்து எப்படி நடந்துட்டுருக்கு. டிவி வரணும், வெளியில் உள்ள டீப்பை நான் அலோவ் பண்ணக்கூடாது, வெளியில் போய் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. உடனே சிவகுமாருக்குள்ள கோபம் கிளர்ந்து எழுது. ஏன் ஒரு டிவி விற்கிறவனுக்கு ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள வர்றதுக்கான உரிமை இல்லையா அப்படின்னு அந்த சிவப்பு சித்தாந்தம் வந்து அவன் உள்ள வந்துட்டான். டிவி விற்கிறவன் உள்ள வந்து ஏதோ ஒரு வயரம் வச்சுட்டான். வயரம் வச்ச உடனே ரேடியோவில் வந்துட்டு பாட்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிப்போச்சு. அவங்க வந்து இதனால உள்ள விடுறதில்லை இவங்க. அந்த நிகழ்ச்சி அந்த அளவில் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த அனுபவத்தை எழுதுறாரு. இந்த மாதிரி இந்த இது வந்து விகடன்.comல வெளியான ஒரு இது. எந்த இதுலையுமே புனைவு கிடையாது. நான் நடந்த விஷயங்கள் எழுதுறாரு, ஆனால் அதுவே ஒரு புனைவுமாக இருக்குது. இப்போ இந்த ரேடியோ ஸ்டேஷன் விஷயமாகட்டும், அந்த பெண்களை காதலிக்கிற அந்த லெட்டர் கூட எல்லாமே வந்து சிவகுமாருடைய வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கோடு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நம்ம பல்வேறு விதமாக வெளிப்படுவோம். எழுதும்போது ஒரு மாதிரி, பேசும்போது ஒரு மாதிரி, ஒரு மாதிரி, அப்படி நம்ம வெவ்வேறு விதமாக தான் வெளிப்பட்டுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் வந்து இந்த விதமாக வெளிப்படணும்னு தீர்மானிச்சுக்கிட்ட மாதிரியே இல்லை, அதுக்காக மெனக்கடுறது இல்லை. அவருக்கு அப்போ எப்போ எப்படி என்ன தோணுதோ அதைத்தான் பண்ணுறாரு, எழுதுறாரு. முன்னாடி மாதிரி இப்போ அதிகமாக எழுதுறது கூட இல்லை. அதை கூட நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொன்னேன், சும்மா எழுதலாமே, என்ன காரணம்னு தெரியல. ஒரு காலகட்டம் வரைக்கும் வேகமாக நிறைய எழுதிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஒரு மாதிரி தேங்கி போன மாதிரி எதுவும் எழுதாமல் அது வாழ்க்கை வந்து சிவகுமார் மாற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கவிதா பாரதி சொன்னார் இல்லையா, இந்த முதல் தொகுப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மாறி இருக்குமோ என்னமோன்ட்டு ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஏன்னா
அப்பாவின் மனைவியின் அப்பான்னு ஒரு கதையில் இருந்தார் விகடனில். அது மாமனாருக்கும் மருமகனுக்குமான உறவை சொல்லுது. கடும் உழைப்பாளியான ஒரு மாமனார், வேலைக்கு போகாத ஒரு மருமகன், வழக்கமாக வர பிரச்சனை தான் குடும்பங்கள். அதை பற்றி சொல்கிறார். அவர் இறந்துடுறார் அந்த மாமனார். இது சிவகுமார் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான், எனக்கு தெரிஞ்சதுனால அது தெரியும். அதே மாதிரி உப்பு கடலை குடிக்கும் போனே படிக்கும்போது எனக்கு சிவகுமாருடைய வாழ்க்கை தான். எனக்கு வந்து சிவகுமாரை படிக்கும்போது ஒரு கதையை ஒரு எழுத்தாளரை படிக்கணும்லாம் தோணதில்லை. இது சிவகுமார் எழுதின கதைன்றது சப்ஜெக்டிவாக தான் என்னால் பார்க்க முடியுது சிவகுமாருடைய படைப்புகள் எல்லாத்தையுமே. ஸோ பிரிச்சே பார்க்க முடியல. அவர் அந்த மாதிரி தான் எழுதுறாரு, அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்கும் சில கதைகள் படிக்கும்போது. அதனால தான் நான் வந்து அந்த கதை படிச்சுட்டு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணேன். ஒரு வேலை இல்லாத ஒரு ஆளை நம்ம சமூகம் வந்து எந்த அளவுக்கு துச்சமாக பார்க்கும், அதனுடைய ஒவ்வொரு அசைவுலையும் வந்து அவரை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுன்றது தான் வந்து தொடர்ந்து சிவகுமாருடைய கதைகளில் பதிவாகிட்டே இருக்கு. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லப்போனால் நான் வந்து சீரியல்லாம் எழுதி பேரெல்லாம் வெளியே தெரியுது. சிவகுமார் வந்து சிறுகதைகளே இயங்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ சொல்கிறாங்க சிவகுமார், அது சிவகுமார் சொல்லி எனக்கு இது தெரியும். ஏப்போ நீயும் அவனும் ஒரே நாள் தானே கதையில் எழுதிங்க, அவன் மாதிரி சீரியல்லாம் எழுதி நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னத்துக்கு இந்த கதையை எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்குற கேள்வி இருக்குல்ல, இது ஒரு அறியாமையிலேருந்து தான் வருது. பட் இந்த அறியாமை வந்து ஒரு ஆள் கிட்ட கிடையாது, இதுதான் பிரச்சனை. இந்த அறியாமை வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் எல்லார்கிட்டே இருக்கு. இது வேற அது வேற, இதுக்கு என்ன மரியாதை அதுக்கு என்ன மரியாதைங்கிற அந்த பாகுபாடே நமக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒருத்தன் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும், அவன் ஃபோட்டோ பேப்பரில் வரணும், அவனை 4 பேர் கொண்டாடணும், எல்லாத்துக்குமே அவன் சம்பாதிக்கணும், இதை வச்சே மதிப்பிடக்கூடிய ஒரு உலகத்தில், அந்த லௌகீக உலகத்தில், அதுவும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப தீவிரமாயிட்டு இந்த கடந்த 10 வருஷங்களில் சிவகுமார் மாதிரியான ஒரு ஆளின் இருப்பே வந்து சிக்கல். அப்படி ஒரு ஆள் எக்ஸிஸ்ட் ஆகிறான்னா நீங்கள் நம்ப முடியாது. அவன் எக்ஸிஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லை, தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது பச்சையம்னு சொல்லலாம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்குல்ல, அதை ஒருத்தன் தக்க வச்சுக்கிறாங்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். பட் இது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனால் நான் யார் பேட்டி எடுத்தாலும் நான் வந்து சிவகுமார் குறிப்பிடாமல் இருந்ததே இல்லை. அது நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம், தமிழில் அங்கீகரிக்கப்படாமல் சில பேரை விட்டுருவாங்க, கண்டுக்காமல் விட்டுறதுன்னு சொல்கிறோம்ல, அது தெரியாமல் அறியாமையில் கண்டுக்காமல் போகிறதில்ல, காரண காரியத்தோடு ஏதோ ஒரு பர்பஸாக கண்டுக்காமல் போடுறது. அப்படி கண்டுக்காமல் விடப்பட்ட எழுத்தாளர்கள் சிவகுமார் ரொம்ப முக்கியமான ஆள் நான் நினைக்கிறேன். ஏன்னா 95 எழுத வந்த சிவகுமார், அவன் உரைநடையில் பண்ணவே நான் மற்ற இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். சிவகுமாரோட உரைநடைக்கு இணையான ஒரு உரைநடை வந்து அதுக்கப்புறம் வந்து யாரும் எழுதவே இல்லை. ரொம்பவும் தனித்துவமான, நீங்கள் ஒரு யாரையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப எளிமையாக அழகாக காமெடியாக ஒரு விஷயம் வரும். அந்த கண்டக்டர் சொன்னார்ல, அது ரொம்ப அழகாக ஒரு வரி வரும். அந்த டிரைவர் வந்து உம்முன்னு இருப்பான், இந்த கண்டக்டர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த முதலாளி சொல்லுவார், ஏய் அந்த டிரைவர் பையில கொஞ்சம் சிரிக்க சொல்லு, இந்த கண்டக்டர் பையில சிரிக்கிறத நிப்பாட்ட சொல்லு, அப்போ தான் வண்டி ஓடும். இந்த முன்னுரையில் கூட கண்வியாணி முன்னுரையில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆடு கறக்கவும் பூனை நக்கவும் இருக்கிறது வாழ்க்கை. 2 வரி தான், திருக்குறள் மாதிரி இருக்குது. ஆடு கறக்குது, பூனை நக்கிட்டு போயிடுது, நமக்கு ஒன்றும் மிஞ்சவே இல்லை. இவ்வளவு எளிமையாக இந்த மாதிரியான சொற்சிட்டு உள்ள வரிகளையும் சிவகுமார் எழுத முடியும். ஒரு சாதாரண ஒரு திராட்சை பழரசத்தை பற்றி 4 வரி அழகாக எழுத முடியும். இந்த மாதிரியான ஒரு பறந்துவிட்ட வீச்சை கொண்ட உரைநடையை எனக்கு தெரிஞ்சு எந்த எழுத்தாளரையும் நம்ம சொல்லலாம். ஒரு தனித்துவமான கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. சிவகுமாருடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டியான உரைநடையை கூட தமிழ்நாட்டில் யாரும் அங்கீகரிக்கவே இல்லை. அது மிகப்பெரிய வருத்தம். அந்த விதத்தில் கிருஷ்ணபிரபு வந்து சிவகுமார் சொன்னால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக எல்லார்ட்டையும் கரெக்டான புக்கு கொடுத்து புக்கு கிடச்சி படித்து அந்த கதைகளை பேசினா இன்னும் சிறப்பாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஏதோ பேசிட்டோமே தவிர சிவகுமாருக்கு நாங்கள் முழுமையான நியாயத்தை பண்ணலை அப்படின்ற ஒரு உண்மையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம சிவகுமாரை பற்றி பேசணும். பேசி சிவகுமாருங்கிற ஒரு எழுத்தாளரை நம்ம முழுமையாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நண்பனாக எப்போதுமே சிவகுமாரை கொண்டாடுகிற ஒரு வாசகனாக இந்த இடத்தில் இந்த மேடையில் பேசுனது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி.